வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 18 மாதங்களில் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என கோரி அதிமுகவினர் அமளி. அவையில் இருந்து அதிமுகவினர் வெளியேற்றம். சபை நடவடிக்கைகளில் இன்று ஒரு நாள் பங்கேற்க தடை என சபாநாயகர் உத்தரவு. 40க்கு 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுகவின் கண்ணை உறுத்துகிறது. கள்ளச்சாராய விவகாரத்தில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அதிமுக எம்பி எம்எல்ஏக்களுடன் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வலியுறுத்தியதாக பேட்டி. இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் மதிவேந்தன் தகவல். கோவை ஈஷா யோகா மையம் குறித்து 3 ஆண்டுகளாக ஆய்வு செய்யவில்லையா? யானை வழித்தடம் குறித்த விவாதத்தில் அமைச்சர் மதிவேந்தனை கேள்வி கேட்ட துரைமுருகன். நீங்கள் பதவியேற்று 3 ஆண்டு காலத்திலே அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா? சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு நாளை தேர்தல். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் மனு தாக்கல். பாஜக கூட்டணியின் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிக்க இந்தியா கூட்டணி நிபந்தனை விதித்ததாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. துணை சபாநாயகர் தாங்களே தேர்வு செய்து கூறுவோம் என கூறியதால் ஏற்கவில்லை என்றும் விளக்கம். துணை சபாநாயகர் பதவி கேட்டபோது ராஜ்நாத் சிங் யோசித்ததாக ராகுல் காந்தி பேட்டி. மல்லிகார்ஜுன கார்கேயை மீண்டும் அழைப்பதாக கூறிவிட்டு பேசாமல் அவமதித்ததாகவும் குற்றச்சாட்டு. நீலகிரி கோவையில் இன்று முதல் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி நெல்லை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டித்து பிரேமலதா தலைமையில் தேமுதிக போராட்டம். கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிராக முழக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அறிக்கை தயார். சிபிஐக்கு மாற்ற கோரும் வழக்கின் விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு தகவல். தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை குறைக்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தகவல். பெரம்பலூர் அருகே செல்போனில் சார்ஜ் போடும்போது மின்சாரம் தாக்கியது. 5ஆம் வகுப்பு மாணவி உயிரிழப்பு. சனாதனம் தொடர்பாக பேசியதை எதிர்த்து பெங்களூரு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கு. விசாரணைக்காக நேரில் ஆஜரான அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன். தாம்பரம் அருகே சேலையூரில் அடுத்தடுத்து 3 கடைகளில் தீ விபத்து. பஞ்சு கடையில் பிடித்த தீ மற்ற கடைகளுக்கும் பரவியது.
T20 உலகக்கோப்பையில் வங்கதேசத்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். அரையிறுதி வாய்ப்பை இழந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேற்றம். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர். T20 உலகக்கோப்பையில் இருந்து ஆஸ்திரேலியா வெளியேறிய நிலையில் ஓய்வு. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆளும் பாஜக வேட்பாளர் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் மனு தாக்கல் செய்துள்ளார். 18வது மக்களவையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்கும் பொருட்டு இடைக்கால சபாநாயகராக பாஜகவின் பத்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் 8 முறை எம்பியாக இருந்த காங்கிரசின் கொடிக்குன்னில் சுரேஷை நியமிக்க வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் மக்களவைத் தலைவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படும் மரபை பின்தொடர காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை தொடர்பு கொண்டு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆதரவு கோரினார். ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜக ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 2வது முறையாக சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லா மனு தாக்கல் செய்தார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, JB நட்டா, கூட்டணி கட்சி எம்பிக்கள் உள்ளிட்டோர் முன்னிலையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே சமயம் இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது திமுக MP ஆர் ராசா, காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்களவை துணை சபாநாயகர் பதவி தொடர்பாக திரும்ப அழைத்து பேசுவதாக கூறிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதன் பிறகு அழைக்கவில்லை என்று ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து பாஜக அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார். राजनाथ सिंह जी ने कल शाम कहा था कि वो खारगे जी को कॉल रिटर्न करेंगे. अभी तक राजनाथ सिंह जी ने खारगे जी का कॉल रिटर्न नहीं किया है. तो मोदी जी कह रहे हैं कंस्ट्रक्टिव कोऑपरेशन हो और फिर हमारे नेता को इंसल्ट करा जा रहा है. முதலில் துணை சபாநாயகர் பெயரை முடிவு செய்து பின்னர் சபாநாயகர் வேட்பாளரை ஆதரிப்போம் என்று காங்கிரஸ் நிபந்தனை விதித்தது ஏற்க முடியாதது என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியுள்ளார். पहले लोकसभा का उपाध्यक्ष कौन होगा वो पहले तय करे, फिर अध्यक्ष के लिए समर्थन मिलेगा. इस प्रकार की राजनीति को हम की निंदा करते हैं और मुझे लगता है कि अच्छी परंपरा ये रहती कि लोकसभा निर्विरोध एक सर्वसम्मति से अध्यक्ष चुनता. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் அடுத்த 18 மாதங்களுக்குள் 75,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் உரையாற்றிய முதலமைச்சர் இளைஞர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதே திராவிட மாடல் ஆட்சியின் தனித்தன்மை என்று கூறினார். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்காமல் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கும் அரசுதான் திராவிட மாடல் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். நான் முதல்வன் திட்டம் மூலம் வேலை வாய்ப்புக்காக இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் தேர்வு முகமைகள் மூலம் 32,774 பேருக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் மூலம் 32,730 பேருக்கும் பணி வழங்கப்பட்டதாக கூறினார். தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 5,08,055 தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி மாதத்துக்குள் அரசு துறைகளில் 46,584 பணியிடங்களும் சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்டவற்றில் 30,219 இடங்களும் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என ஆளுநரிடம் அதிமுக MP மற்றும் MLAக்கள் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி விவகாரம் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் இது தொடர்பாக கிண்டியில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் RN ரவியை அதிமுகவினர் சந்தித்தனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக MP மற்றும் MLAக்கள் திரண்டு சென்று சந்தித்து கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தி மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக காவல்துறை இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்தினால் அது முறையாக நடக்காது என்று குற்றம் சாட்டினார். இந்த விசாரணை உண்மையாக, நேர்மையாக,
நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம். எந்த கட்சியை சார்ந்தவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றார். சட்டப்பேரவையில் இரண்டாவது நாளாக அதிமுக அமளியில் ஈடுபட்ட நிலையில் திமுக கூட்டணியின் 40க்கு 40 வெற்றி அதிமுகவின் மனதையும் கண்ணையும் உறுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தொடரின் 3வது நாள் கூட்டத்திற்கு கருப்பு உடையணிந்து அதிமுக உறுப்பினர்கள் வந்தனர். அவை தொடங்கியதும் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஆனால் கேள்வி நேரத்தை ஒத்திவைக்க முடியாது என்று கூறிய சபாநாயகர் சட்டமன்ற விதிகளை மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஆனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக முதல் நாளிலேயே 1 மணி நேரத்திற்கும் மேலாக அனைத்து கட்சி உறுப்பினர்களும் விரிவாக பேசியதாக கூறினார். தானும் உரிய விளக்கத்தை தந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். அன்றைய தினம் அவையிலிருந்து முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக தனது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். மாறாக தேவையற்ற பிரச்சனையை அவை கூடியதும் கிளப்பினார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. 40க்கு 40 அது அவங்களுடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் கலவரத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்யும் தீர்மானத்தை முன்மொழிவதாக அமைச்சர் KN நேரு கூறினார். சட்டமன்ற பேரவை விதி 121 உள்விதி 2 கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகை தந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். அப்போது எழுந்து பேசிய முதலமைச்சர் அமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தில் 1 வாரத்துக்கு பதிலாக 1 நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை, இன்றைக்கு மட்டும் நீக்கி வைத்துவிட்டு மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனையடுத்து அவைக்கு குந்தகம் விளைவித்த காரணத்தால் அதிமுக உறுப்பினர்களை 1 நாள் மட்டும் அவை நடவடிக்கைகளிலிருந்து விலக்கி வைப்பதாக சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.